இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர்களின்படி நடக்கவும் அவர்களுக்கு செவிகொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாத ஊற்றாய் என்னை மாற்றும் இயேசுவே, பேசிட அருள் வாக்கை எந்த நாவில் தாருமே, எந்த நாவில் தாருமே. ஆசீர்வாத ஊற்றாய் என்னை மாற்றும் இயேசுவே, என்னை மாற்றும் இயேசுவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை அடைவீர்கள். இல்லை என்றால் சாபங்களை பெற்று கீழ்நிலையை அடைவீர்கள் என்று கர்த்தரின் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்க கேட்ட வார்த்தையை, கர்த்தருடைய இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு விசை தியானித்து பாருங்கள். இதை ஒரு வார்த்தையிலே சொல்லுவதாயின், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், இல்லை என்றால் சாபம். பிரியமானவர்களே, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அல்ல, கிறிஸ்துவினுடையவனாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நான் ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டேன், ரட்சிக்கப்பட்டவன், சபைக்கு போய் வருகிறேன், காணிக்கை தசமபாகம் போடுகிறேன், ஊழியம் செய்கிறேன் என்று திருப்தி அடைகிறோமா? எல்லாம் நல்லது, அனைத்தும் செய்யத்தான் வேண்டும். ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே கீழ்ப்படிதல் இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. இந்த உலக ஆசீர்வாதத்தை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை, நித்திய ஆசீர்வாதத்தை குறித்தே இப்பொழுது நான் உங்களோடு பேசுகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இன்றைக்கு உங்கள் மன விருப்பத்தின்படி நடவுங்கள், உங்கள் சிந்தையின்படி நீங்கள் நடவுங்கள் என்று நாம் பிரசங்கித்தால், இன்றைக்கு நீங்கள் எல்லோருமே இன்றைக்கு அதை விரும்புவீர்கள். இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே இன்றைக்கு காணப்படுகிற காரியங்கள். ஆனால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள் என்றால் அதை அநேகர் விரும்ப மாட்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்கள் எதை விரும்ப மாட்டீர்களோ அதைத்தான் உபதேசிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்ன தெரியுமா? நம் அனைவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். நம் அனைவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஏனென்றால் நாம் எல்லோருமே, நாம் இன்றைக்கு யாராயிருக்கலாம், எல்லோருமே அவருடைய பிள்ளைகள். அதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அந்த ஸ்தானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் அந்த ஸ்தானத்தை நாம் கீழ்ப்படிதலினாலே பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே 8-9 தயவு செய்து வாசியுங்க.
அவர் குமாரனாயிருந்தும் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக கவனியுங்க. தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். அருமையானவர்களே, நாம் நம்முடைய ஆரம்ப ரட்சிப்பிலே திருப்திப்பட்டு விடக்கூடாது. நித்திய ரட்சிப்பை நாம் அடைவதற்கு நாம் இந்த உலகத்திலே நாம் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆம், தேவனுக்கு, அதாவது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பு என்பதை நாங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய மனதிலே ஒரு சுய விருப்பம் இருக்கிறது. சிந்தித்து பாருங்க. நமக்குள்ளே ஒரு சுய விருப்பம் இருக்கிறது. அந்த சுய விருப்பம், அருமையானவர்களே, இருக்கும் வரை, அருமையானவர்களே, தேவனுடைய விருப்பம் நம்மிலே செயல்படாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலே ஒரு சுய விருப்பம் இருக்கும் வரைக்கும் தேவனுடைய விருப்பம் நம்மிலே செயல்படாது. அப்பொழுது நம்முடைய சுய விருப்பத்தை தேவனுடைய விருப்பமாக நாம் ஏற்றுக்கொண்டு நமது சுய விருப்பத்துக்கே நாம் கீழ்ப்படிந்து விடுகிறோம். இது ஆபத்து. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அப்பொழுது என்ன நடைபெற்றது? வெளிச்சம் உண்டாயிற்று. அப்பொழுது தேவன் என்ன சொன்னார்? அது நல்லது என்று கண்டார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அது அப்படியே உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் அதை நல்லது என்று கண்டார். அப்படியே பாருங்கள், ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கும் அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய வார்த்தையை அங்கே சொல்லும் பொழுது அவை அனைத்தும் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நல்லது என்று கண்டார். தேவன் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பின் ஆகவே நம்முடைய கீழ்ப்படிதல் நல்லது என்ற தேவனுடைய சாட்சியை பெற வைக்கிறது. அருமையானவர்களே, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. அவர் இயற்கையோடு பேசினார். எப்படி? காற்றும் கொந்தளிக்கும் கடலும் கீழ்ப்படிந்தன. அத்திமரத்துடன் பேசினார். அது பட்டு போய் மரித்து விட்டது. அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டார். அவைகள் கீழ்ப்படிந்தன. வியாதிகளுக்கு கட்டளையிட்டார். உடனே அது கீழ்ப்படிந்தது. கல்லறையுடன் பேசினார். உடனே கீழ்ப்படிந்து தனக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களை உயிருடன் கொடுத்தது. ஆனால் மனிதனோ தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இது உண்மைதானே? மறக்க முடியுமா? மனிதன், ஆம், தேவ ஜனங்கள் கூட தேவனுடன் நல் மனம் பொருந்தாத நிலையிலே இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தியுங்க. மனிதன் என்ன செய்கிறான்? முரட்டாட்டம் பண்ணுகிறவனாய், அவருடன் விதண்டாபாதம் பண்ணுகிறவனாய், அவருக்கு எதிர்த்து நிற்கிறவனாய், அப்படியல்ல ஆண்டவரே என்று அவருக்கு
ஆலோசனை சொல்லுகிறவனாய், அவரை கேள்வி கேட்கிறவனாய் காணப்படுகிறார். சிந்திங்க. மனிதன் தேவனோடு நல்மனம் பொருந்தாதவனாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசியாக இருக்கலாம், தேவ ஊழியனாக இருக்கலாம், நீங்கள் யாராகவும் இருக்கலாம். கீழ்ப்படியாவிட்டால் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியமும் மாறாது, தேவனுடன் நல்ல உறவும் கொள்ள முடியாது. அருமையானவர்களே, ஒரு முறை கர்த்தர் இயேசு ஜெப ஆலயத்திலே ஜனங்களுக்கு அவர் உபதேசித்துக் கொண்டு இருக்கையிலே அவருடைய தாயாரும் சகோதரர்களும் அவரை காணும்படியாக வந்து நிற்கிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த ஜெப ஆலயத்தில் வெளியே அங்கு நிற்பதை அவருக்கு செய்தி கொடுத்து அனுப்புகிறார்கள். அப்பொழுது இதை கேட்ட ஆண்டவர் இயேசு அங்கே அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த தம்முடைய ஜனங்களை நோக்கி என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய தாயார் யார், என்னுடைய சகோதரர் யார் என்று கேட்டுவிட்டு அவர் வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜனங்களை நோக்கி, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரர்களுமாயிருக்கிறார்கள் என்று சொன்னார். பார்த்தீர்களா அருமையானவர்களே? இந்த வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் உறவு இல்லை. அருமையானவர்களே, இயேசுவோடு உறவு இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நம்முடைய ஆதி பெற்றோரை பாருங்கள். நம்முடைய ஆதி பெற்றோர் தங்கள் கீழ்ப்படியாமையினாலே தேவனுக்கு தூரமாய் போனார்கள் அல்லவா? தேவனுக்கு தூரமாய் போனார்கள். மேலும் கவனியுங்க, 1 சாமுவேலிலே நீங்கள் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அருமையானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சாமுவேல் அங்கே சவுலை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி, நீ செலுத்துகிற பலிகளை எல்லாம் தூக்கி போடும், முதலாவது அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி, அதன் பிற்பாடுதான் பலி. ஆகவே கீழ்ப்படியாதவனுடைய ஒரு வாழ்க்கையிலே செய்யப்படுகிற எந்த ஒரு பலியும் தேவனால் அங்கீகரிக்கப்படாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படியாதவனின் வாழ்க்கையிலே அவனுடைய சோஸ்திர பலியோ காணிக்கை பலியோ எதுவுமே அங்கே கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார், ஏற்க மாட்டார் என்பதை அறியுங்க. பழைய ஏற்பாட்டின் சவுல் பாருங்க, ஒரு கீழ்ப்படியாமையினால்தான் சாமுவேல் தீர்க்கதரிசியின் நட்பை இழந்து போனார். அந்த தேவ மனுஷனுடைய நட்பை இழந்து போனார். அடுத்தது மட்டுமல்ல, தன்னுடைய ராஜ்ய பாரத்தையும் இழந்து தன் ஜீவனையும் இழந்து போனார். நீங்கள் எல்லாரும் அறிவீங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டின் சவுல், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் விரோதமாய் செயல்பட்ட மனிதன், அவருடைய வாழ்க்கையிலே இயேசு ஒரு நாள் இடைப்பட்டார். அந்த இடைப்பட்ட பொழுது தன்னோடு இடைப்படுகிற ஒரு சக்தி, அது மனித சக்தியை விட வேறு சக்தியாயிருந்தது. பயந்தான்.
உடனே கேட்டான், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்டபொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று சொல்லி சொன்ன பொழுது, உடனடியாக அடுத்த பேச்சில்லாமல் சவுல் சொன்ன காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாயிருக்கிறீர். பார்த்தீர்களா, நான் என்ன செய்ய வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் என்று சொல்லி கேட்டார். அந்த கேள்வி, அந்த கேள்வியோடு அருமையானவர்களே, இறுதி வரை அவருடைய சித்தத்தையே செய்கிற மனுஷனாக காணப்பட்டார். அவர்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். எனக்கு அருமையான பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் உள்ள அவரது ஊழிய வாழ்க்கையால் அந்த பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாகவே அவர் மாறினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான பிள்ளைகளே, தேவன் மனிதனை தமக்கு கீழ்ப்படியும்படி கட்டாயப்படுத்தவே மாட்டார். அவருடைய வார்த்தை அன்பான வார்த்தை. எனக்கு கீழ்ப்படிந்து நட என்று சொல்லி அது அவருடைய அன்பான வார்த்தை. ஒரு பொழுதுமே கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் தமது அன்பால் உன்னை இழுக்கிறார். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், இல்லையேல் சாபம். நானே சத்தியம் என்று கூறும் நம்முடைய ஆண்டவர் இயேசு, சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். சத்தியத்தையும் அறிந்து அதற்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் மனுஷன் என்ன சொல்லுகிறான்? மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். முழுமனதுடனே என்னிலே அன்பு கூறும்படி கேட்கிறார். மாட்டேன். அப்படி என்றால் அது இனி உன்னிஷ்டம். மனம் திரும்புங்கள் என்றால் மாட்டேன் என்று சொல்லுகின்றார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இன்னுமாய் என்னை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படு என்று சொல்லுகின்றார். மாட்டேன் என்று சொல்லுகின்றார். தேவனுடைய ராஜ்யத்தையே முதலாவது தேடு என்று சொல்லுகிறார். மாட்டேன் என்று சொல்லுகின்றான். என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகின்றார். மாட்டேன் என்று சொல்லுகின்றான். இன்னதை விட்டு விலகு என்று சொல்லுகின்றார். மாட்டேன் என்று சொல்லுகின்றார். கர்த்தராகிய இயேசுவையே விசுவாசி என்று சொல்லுகின்றார். மாட்டேன் என்று சொல்லுகின்றார். உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லுகின்றார். மாட்டேன் என்று சொல்லுகின்றார். என் திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய் என்று சொல்லுகின்றார். அதாவது சபையிலே ஊழியம் செய் என்று சொல்லுகின்றார். மாட்டேன் என்று சொல்லுகின்றார். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். மாட்டேன், இல்லை என்று சொல்லுகின்றார். சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அந்நிய நுகத்திலே அவவிசுவாசியோடு இணைக்கப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இணைவேன் என்று சொல்லுகின்றான். நான் உன் பிதாவானால் என்னை கனம் பண்ணு என்று சொல்லுகின்றார். மாட்டேன் என்று சொல்லுகின்றார். பரிசுத்த பைபிள் முழுவதையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். மனுஷன் கலக குணமுள்ள மனுஷனாயிருக்கிறான் என்று பார்க்கிறோம். கலக குணமுள்ள மனுஷன் தேவனுடைய கட்டளைகளுக்கும் தேவனுடைய ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நீர் சொல்லுவதை சொல்லும், நான் என் விருப்பத்தின்படிதான் செய்வேன் என்று அவன் சொல்லிலும் செயலிலும் அவன் காண்பித்துக் கொண்டிருக்கிறான். நான் என் இஷ்டப்படிதான் நடப்பேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் காண்பிக்கிறான். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க.
மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கி இருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள். கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். பார்த்தீர்களா? ஆராய்ந்து பாருங்க. அவன் கலகமுள்ளவன், கலக குணமுள்ளவன், கலக வீட்டார் மத்தியிலே குடியிருப்பவன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவன் பிசாசை சேர்ந்து கொண்டு அவன் கலகக்காரனாய் காணப்படுகின்றான். கீழ்ப்படியாத வேலையாள் தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருந்து நிச்சயமாக பணி நீக்கம் செய்யப்படுவான் அல்லவா? வைத்தியரின் ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய இஷ்டப்படி மருந்தை குடிக்கிறவன் நிலை எப்படி இருக்கும்? அது பயங்கரமான நிலையா இருக்கும் அல்லவா? சிந்தித்து பாருங்க. தேவ சட்டத்துக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படியாதவனுடைய வாழ்க்கையும் அப்படியே. அது பயங்கரமானது, நித்திய ஜீவனை பாதிக்கக்கூடியது. அருமையான பிள்ளைகளே, நமது கர்த்தர் இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த காலத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவருமே தங்கள் கீழ்ப்படிதலினாலே என்பதை நீங்கள் அறிவீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிந்ததினாலே பெற்றுக்கொண்டார்கள். உங்களுடைய கல்வி அறிவுகளோ, பட்ட படிப்புகளோ, வேதாகம கல்லூரிகளோ அல்லது மனித மேன்மைகளோ, நம்மை நாடி வரும் மனித மேன்மைகளோ, மனித புகழ்ச்சிகளோ தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுத்தராது. அருமையானவர்களே, இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதுமே தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுத்தராது. நமது சுய புத்தியும் தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுத்தராது. ஏவாளுடைய ஆலோசனை, ஆதாமை பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்ததா? இல்லை. தேவ பிரசன்னத்துக்கு வெளியே ஏவாள் பெற்றுக்கொண்ட அந்த ஆலோசனை தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்ததா? இல்லை. நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் கட்டளையிட்டதை எந்த கேள்வியும் கேட்காமல் செய்யும் போது மட்டுமே ஆசீர்வாதம். ஆதாம் ஏவாளிடத்திலே எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. தேவனிடத்திலே கேட்க வேண்டியவன் அதை கேட்கவில்லை, ஏவாளிடத்திலே கேட்டான். நடந்தது என்ன? கீழ்ப்படியாமல் எங்கே இருக்கிறதோ அங்கே பெருமை ஆளுகை செய்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இது பயங்கரமானது, இது ஆபத்தானது. அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே மோசே வர வேண்டுமானால் எப்படி வர வேண்டும் என்பதை தேவனே கற்றுக் கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் படித்த பல்கலைக்கழகங்கள், அரண்மனை வாழ்க்கைகள் எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை. கர்த்தர் தான் கற்றுக் கொடுத்தார். மோசே, நீ கிட்டி சேராயாக, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, ஆகவே நீ உடைய காலில் இருக்கிற பாதரட்சை கலட்டிவிடு என்று சொல்லி சொல்லுகின்றார். பின்ன யார் தேவனுடைய சமூகத்திலே நிற்கும்படியாக கற்றுக் கொடுத்தது? யார்? அவனுடைய பட்ட படிப்பா அல்லது அவனுடைய அரண்மனை வாழ்க்கையா? இல்லை. அல்லது அவனுடைய சாஸ்திரங்களா, கற்றுக்கொண்ட சாஸ்திரங்களா? இல்லை.
தேவன் தான் கற்றுக் கொடுத்தார். ஆம், தேவனுடைய சபையிலே தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளுகிறார். சகோதரியே, சகோதரனே, தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, நண்பனே, உனக்கு ரட்சிப்பு வேண்டும். உனக்கு ரட்சிப்பு வேண்டும். நீ எந்த மதத்தவனாய் இருக்கலாம். ஒரு கிறிஸ்தவ மதத்தவனாய் கூட இருக்கலாம், அல்ல ரோமான் கத்தோலிக்க மதமாய் இருக்கலாம். நீ மத நம்பிக்கைகளை விட்டு இயேசுவிடம் வா, அவரை பின்பற்றி வா என்று சொல்லித்தான் அழைக்கிறோம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி என்னை பின்பற்றி வா என்றுதான் இயேசு அழைக்கிறார். மதத்தை பின்பற்றி வா, அல்லது ஒரு குருவை பின்பற்றி வா, அல்லது என்னுடைய போப்பை பின்பற்றி வா என்று சொல்லி அவர் அழைக்கவில்லை. அவர் அழைக்கும் பொழுது, மகனே, மகளே, என்னை பின்பற்றி வா என்றுதான் அழைக்கிறார். ஆகவே இதற்கு செவி கொடு, கீழ்ப்படிந்திரு, அல்லது ஆக்கினை தீர்ப்பு. வேறு எந்த விதமான பதிலும் இல்லை. அருமையானவர்களே, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், சபைக்கு போய் வருகிறேன், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி மேன்மை பாராட்டலாம். ஆனால் நீ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்காதவனாய் இருந்தால் இவையெல்லாம் வீண். அருமையானவர், இவையெல்லாம் வீண். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. சரி, இத்துடன் நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்துக்கு முடிவு நெருங்குகிறது. நாம் எல்லோரும், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும், நீங்க அறிவீங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நிலையற்றது. ஒரு நாள் தேவ எக்காலம் தொனிக்கும். உன் கல்லறையில் இருந்து உன்னை கல்லறை எழும்பச் செய்யும். அந்த எக்காலம் எழும்பச் செய்யும். சமுத்திரமும் தன்னில் உள்ள மரித்தோரை கொண்டு வந்து கொடுக்கும். எப்பொழுது? அந்த எக்காலம் சத்தம் கேட்டு. நான் மாட்டேன் என்று பெருமை பாராட்டிய அனைவரும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் சத்தத்தை கேட்க பலவந்தப்படுத்தப்படுவார்கள். அப்பொழுது முடியாது என்று சொல்ல முடியாது. கீழ்ப்படியாமையில் நிலத்திராதே. அது மகா பயங்கரமானது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கீழ்ப்படியாமையில் நிலைத்திராதே. என்னுடைய இஷ்டம் என்று நிலைத்திராதே. அது பயங்கரமானது. இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிற்பாடு யாரும் இந்த உலகத்திலே உனக்காக செய்கிற எந்த காரியமும் உன்னை தப்புவிக்க முடியாது. நரக அக்கினியிலே நீ வேதனைப்பட வேண்டி வரும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. இந்த உலகத்திலே மரண தண்டனை பெறுகின்ற ஒரு மனிதன் கூட ஒரு நாள் ஏதோ ஒரு பொது மன்னிப்பின் மத்தியிலே அவன் தப்பி வரலாம். ஆனால் நரக பாதாளத்துக்கு சென்ற மனிதன் அப்படி தப்ப எந்த சான்ஸும் இல்லை. அவன் நித்தியம் 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 நித்தியமாக முடிவில்லாமல் கதறிக்கொண்டே கத்திக்கொண்டே இருப்பான், வேதனைப்பட்டு கொண்டே இருப்பான். ஆகவே பயங்கரமானது எது? கீழ்ப்படியாமை. ஆகவே ஆண்டவர் என்னை அன்போடு சொல்லுகிறார், ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், கீழ்ப்படி, இன்றே கீழ்ப்படி, துரிதமாக செயற்படு. ஆண்டவருடைய அன்பு உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. ஆமென்.